ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். டுடே நம்ம என்ன மேக்கிங் பார்க்க போகிறோன்னா பூஜா கூடை தான். இந்த கூடை வந்து நம்ம ரிட்டன் கொடுக்குறதுக்கு யூஸ் ஆகும். வாங்க அது எப்படி போடுறதுன்னு சொல்லி கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு 2 கலரில் ஒயர் எடுத்துக்கோங்க. அதில் ப்ளூ கலர் ஒயர் வந்து நான் கூட இது போட போகிறேன். அதில் வந்து ஸ்கேலில் வந்து 3 அடி எடுத்துக்கோங்க. 3 அடி எடுத்துக்குங்க. 3 அடியில் 6 ஒயர் நம்ம இந்த ப்ளூ ஒயரில் கட் பண்ணிக்க போகிறோம். 6 ஒயர் கட் பண்ணிக்கோங்க. இப்போது பாருங்கள், 1 2 3 4 5 6 6 ஒயர் இருக்குங்களா? இப்போ அந்த 6 ஒயரையுமே சமமாக மடித்து வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு. தென் ஃபஸ்ட்டு ஒரு ஒயர் எடுத்து மடித்து வச்சிட்டிங்களா? இப்போ 2வது ஒயர் எடுத்து சமமாக மடிச்சுக்குங்க. இப்போது 2 ஒயரையும் வச்சு நாம் என்ன பண்ண போகிறோம்னா நார்மல் நாட், பாக்ஸ் நாட் போட போகிறோம். பாக்ஸ் நாட் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்க பாருங்கள். இப்போ நம்ம 2 ஒயரை வச்சு பாக்ஸ் நாட்டு போடுறோம். கூட போகிறது ரொம்ப ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ். போட்டு பாருங்கள், ஈஸியாக நாமளும் கற்றுக்கலாம். இப்போ 2 ஒயர் வச்சு ஒரு பாக்ஸ் நாட்டு நம்ம போட்டுட்டோம். இப்போது 3வது ஒயர் எடுத்து பக்கத்துலேயே ஒரு நாட்டு போட போகிறோம். சமமாக பிடிச்சிக்குங்க. சமமாக பிடிச்சிட்டு 3வது நாட்டை போட போகிறோம். இப்போ நம்ம 3 ஒயரில் நாட் போட்டாச்சு. இப்போ 2 நாட் 3 ஒயர் வச்சு இப்போ நமக்கு 2 நாட் கிடச்சிருச்சு. இப்போது இதில் பாருங்கள், 2வது நாட்டில் மேலே சைடில் கீழே 3 வருது இல்லைங்களா? அந்த கீழ் ஒயரில் இப்போ நாட் போட போகிறோம். கீழ் ஒயரில் தான் இப்போ நம்ம நாட் போட போகிறோம். நல்லா கவனிக்க இந்த இடத்துல கீழ் ஒயரில் தான் 4வது ஒயர் எடுத்து சமமாக மடித்து ஒரு நாட் போட போகிறோம். இப்போ போட்டுங்களா? பாருங்கள், இப்போ நம்மளுக்கு 3 நாட் கிடச்சிருக்கு. இப்போ 4வது நாட் நம்ம போட்டோம் இல்லைங்களா? அதே மாதிரி அதுலேயும் மேலே கிராஸாக ஒரு ஒயர் போகும், கீழே அதே மாதிரி ஒரு ஒயர் வரும். இப்போது அதே கீழ் ஒயரில் 5வது ஒயர் எடுத்து சமமாக பிடிச்சி ஒரு நாட் போட போகிறோம். இப்போ நம்மளுக்கு 4 நாட் கிடச்சிச்சு இல்லைங்களா? இப்போ 4 நாட்டில் இங்கே பாருங்கள், நான் காட்டுறேன் பாருங்கள். இந்த இடத்துல 4வது நாட் போட்டோம் இல்லைங்களா? அந்த நாட்டிலேருந்து அதே மாதிரி கீழ் ஒயரில் இப்போது 6வது ஒயர் எடுத்து நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். இப்போது நம்ம ஜாயின் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்மளுக்கு எத்தனை பூ கிடச்சிருக்குன்னு பாருங்கள். 5 பூ கிடச்சிருச்சுங்களா? 1 2 3 4 5 பூ கிடச்சிருக்குதுங்களா? இப்போது அந்த 5 பூ முடிச்ச இடத்துல 2 ஒயர் ஜாயிண்ட் ஆகிற மாதிரி இருக்கும் கிராஸில். பாருங்கள், 5 பூ வந்துருச்சு. அதில் 2 ஒயர் கிராஸ் ஆகுது. 4வது பூவும் 5வது பூவும் கிராஸ் ஆகும். அந்த இடத்துல நாம் 2ஐயும் ஜாயின் பண்ணி ஒரு பூ போட போகிறோம். இப்போ நம்மளுக்கு 5வது நாட் போட்டுட்டோம். இப்போ மொத்தமாக பார்த்திங்கன்னா 6 நாட் நம்மளுக்கு கிடச்சிருக்கும். நல்லா பாருங்கள், 4வது நாட்டையும் 5வது நாட்டையும் ஜாயின் பண்ணி ஒரு முடிச்சு போடுறோம். அப்போ போடும்போது நம்மளுக்கு சுற்றியும் பார்க்கும்போது 6 நாட் கிடைக்கும். இப்போ பாருங்கள், ஒவ்வொரு பூவில்
கிராஸாக ஜாயிண்ட் ஆகும். இப்போது 2 பூ இருக்குது இல்லைங்களா, அந்த 2 பூவுலையுமே ஒயர் வந்து கிராஸ் ஆகும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 2 பூ இருக்குது இல்லைங்களா, அந்த 2ஐயும் ஜாயின் பண்ணி நம்ம ஒரு பூ போடுறோம். நான் போட்டுட்டு காட்டுறேன் பாருங்கள். இப்போது 2 ஒயராக இருக்கிறத நம்ம நாட் போட்டு வந்துட்டுருக்கோம். நம்ம ஃபஸ்ட்டு 6 லைன் போட்டோம். அதிலிருந்து வர 2 ஒயராக எடுத்து நம்ம ஒவ்வொரு முடிச்சாக போட்டு வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, நம்ம போட்டு வந்த ஃபஸ்ட்டு 6 லைன் அதிலிருந்து 2 ஒயராக எடுத்து ஒவ்வொரு பூ போட்டு வந்துட்டோம். இப்போ அதுலேயும் நம்மளுக்கு சுற்றி ஒரு 6 பூ கிடச்சிருக்கு. இப்போது அடுத்த ஸ்டெப் வந்து ரன்னிங் ஒயர் எடுத்துக்குங்க. ரன்னிங் ஒயரில் ஃபஸ்ட்டு அந்த ஒரு பூ போட்டிருக்குங்க இல்லையா, அந்த பூவில் வந்து ஒரு பூவில் 2 ஒயர் இருக்கும். ஒரு நாட்டில் 2 ஒயர் இருக்கும். அதை மேலேருந்து அளந்து வந்து கரெக்டாக அந்த பூவிட்ட வச்சுட்டு இப்போ நம்ம மடித்து நம்ம ரன்னிங் ஒயர் ஜாயின் பண்ணுறோம். இப்போ ஒரு பூவில் 2 ஒயர் போகும். அந்த 2 ஒயரில் நம்ம 2 நாட் போடுறோம். இது வந்து ரன்னிங் ஒயரில் போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் புரியும். நானே ஸ்கிப் பண்ணி தான் வீடியோ போட்டிருக்கேன். முக்கியமான பாயிண்ட்ஸ்க்கு மட்டும்தான் வீடியோ போட்டிருக்கேன். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 2வது ஒயரில் நம்ம நாட் போடுறோம். வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு கட் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் வீடியோ புரியும். இப்போ ஒரு பூவாக இருந்தது, இப்போ நம்ம 2 பூவாக மாற்றிட்டோம் இல்லைங்களா. இப்போது ரன்னிங் ஒயரை பாருங்கள், இப்போ ஒரு பூவாக இருந்தது, அதில் வந்து 2 ஒயரில் இப்போ 2 நாட் போட்டாச்சு. இப்போது ரன்னிங் ஒயரை அளந்து நாம் கட் பண்ணி விட்டுறணும். திரும்பி நெக்ஸ்ட் அடுத்த பூவில் 2 ஒயர் இருக்கும். அதே மாதிரி அந்த 2 ஒயரில் இப்போ நான் 2 நாட் போட போகிறோம். இதே மாதிரி சுற்றியும் 6 நாட்லேயும் நம்ம போட்டுட்டு வரோம். 6 நாட்லேயும் 2 பூவாக போட்டு வரோம். போட்டு ரன்னிங் ஒயரை வந்து நம்ம கட் பண்ணி போடுறோம். இப்போ போட்டு முடிச்சிட்டிங்களா? இப்போ பாருங்கள், இப்படி தெரியுமா? இப்போ நம்ம போட்டுற அந்த 2 பூவில் இந்த பூவும் அந்த பக்க பூவும் ஜாயிண்ட் ஆகிற மாதிரி இருக்கும், கிராஸ் ஆகி வரும். அந்த கிராஸ் ஆகி வர்றதை இப்போ நம்ம வந்து நாட் போட போகிறோம். அந்த கிராஸ் ஆகி வர்றதை 2ஐயும் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். இந்த இடத்துல ரன்னிங் ஒயர் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும், அந்த இடத்துல ஜாயிண்ட் ஆகி ஒயர் வரும். அதை 2ஐயும் நம்ம ஜாயின் பண்ணுறோம். ஜாயின் பண்ணிங்கன்னா இப்போ நம்மளுக்கு வந்து அருங்கோண டைப்பில் கிடைக்கும். பாருங்கள், அருங்கோண பூ மாதிரி இருக்கும், தெரியுதுங்களா? டைமண்ட் மாதிரி அருங்கோண பூ மாதிரி இருக்கும். அதே மாதிரி சுற்றியும் அந்த 2 ஒயரையும் நம்ம ஜாயின் பண்ணிட்டு வரோம். சாரி ஃப்ரெண்ட்ஸ், அதுக்குள்ளே வீட்டுக்கு ரிலேஷன் வந்துட்டாங்க. ஓகே, நம்ம உனக்கு கன்டினியூ பண்ணலாம்.
அந்த ஒவ்வொரு பூவும் நம்ம ஜாயின் பண்ணும்போது நம்மளுக்கு ஒவ்வொரு இடத்துலையும் அந்த அருங்கோண டிசைன் நம்மளுக்கு கிடைக்கும். இதே மாதிரி சுற்றியும் ஜாயின் பண்ணிடுங்க. இப்போ சுற்றி ஜாயின் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அழகாக நடுவில் அருங்கோணம், சுற்றியும் அருங்கோணம் மாற பூ வந்திருக்கு இல்லைங்களா? பாருங்கள். கூட போடுறது ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் போட்டிங்கன்னா நீங்களும் அழகாக போடலாம். கூட போட போட உங்களுக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த ஒரு பூவிலேருந்து 4 பூ தெரியுதுங்களா? 1 2 3 4. இந்த ஒரு பூவிலேருந்து வர 4 பூ தெரியுதுங்களா? இப்போ இந்த 4 பூவுக்கும் நம்ம நாட் போட போகிறோம். அதை எப்படி நாட் போட போகிறோம்னா, அந்த 4 பூ இருக்குது இல்லைங்களா? அந்த 4 பூவில் 2 ஒயரையை ஜாயின் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு 2 ஒயர், 4 பூ வந்தது இல்லைங்களா? 4 ஒயர் வருது இல்லைங்களா? அந்த 4 ஒயரில் நாம் ஜாயின் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு 2 ஒயர் எடுத்து ஒரு பூ போட்டாச்சு. அடுத்த 2 ஒயர் எடுத்து ஒரு நாட் போடுறோம். பாருங்கள். பாருங்கள், உங்களுக்கு தெரியுதா? ஒரு பூவிலேருந்து 2 நாட்டாக மாறிச்சு. இந்த பூவிலேருந்து இந்த 2 நாட்டாக மாறிடுச்சு. பார்த்தா உங்களுக்கு தெரியுதுங்களா? இப்போ இதே மாதிரி தான் அடுத்த 4, இப்போ அந்த 2 பூ அப்படியே தள்ளிட்டு அடுத்த 4 ஒயர் பாருங்கள். 1 2 3 4. இந்த 4 ஒயர் தெரியுது இல்லைங்களா? இப்போ இந்த 4 ஒயரில் 2 2 ஜாயின் பண்ணுறோம். புரியலின்னா முன்னால் கொஞ்சம் ரிவ்யூ பண்ணி பாருங்கள். பொறுமையாக பாருங்கள், புரியும். அடுத்த முதல் 2 ஒயரில் ஒரு நாட் போட்டோம். அடுத்த 2 ஒயர் இருக்குது பார்த்தீங்களா? அந்த 2 ஒயர்லேயும் ஒரு நாட் போடுறோம். இப்போது ரிமைனிங் இப்போ நான் இதே மாதிரி 4 பூ வரும். அதே மாதிரி சுற்றி 2 பூவாக ஜாயின் பண்ணி போட்டுவாங்க. பாருங்கள், ஒவ்வொரு பக்கம் 6 பக்கம் அதே மாதிரி வரும், போட்டுவாங்க. இப்போ நான் போட்டுட்டு காட்டுறேன் பாருங்கள். பார்த்தீங்களா? இப்போது இதிலிருந்து பாருங்கள் இப்படி வருதுங்களா? இப்போது இதில் பாருங்கள், அந்த 2 பூ வந்தது இல்லைங்களா? இப்போ நம்ம வந்து ஒயிட் ரன்னிங் ஒயர் எடுத்துக்கிறோம். அந்த 2 வந்தது இல்லைங்களா? இப்போ மேலேருந்து அளந்து வந்து ரன்னிங் ஒயரை மடிச்சுக்கிறோம். வெள்ளை ரன்னிங் ஒயர் நம்ம எடுத்துருக்கோம். அந்த 2 பூ தெரியுது இல்லைங்களா? அந்த 2 பூவிலையும் 4 ஒயர் வருது. அந்த 4 ஒயரையும் நாம் இப்போ வெள்ளை ரன்னிங் ஒயர் வச்சு 4 நாட் போட போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், நான் நியூ யூடியூபர்ஸ். எனக்கு வீடியோ மேக் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் இப்போ தான் கற்றுக்கிட்டு இருக்கேன். ஏதாவது ஆப் இருந்தால் எனக்கு கமெண்ட்ஸில் தயவு செஞ்சு சொல்லுங்கள். நான் பேசுகிறதோ நான் காட்டுறதோ ஏதாவது குறை இருந்தாலும் அது எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ பாருங்கள், 4 பூ போட்டு ரன்னிங் ஒயரை, ஒயிட் ரன்னிங் ஒயரை நம்ம கட் பண்ணிக்கிறோம். இப்போது அடுத்த பாருங்கள், 4 பூ போட்டாச்சா? இப்போ அடுத்த 2 பூ இருக்குது இல்லைங்களா? அந்த 2 பூவுலையும் அதே மாதிரி 4 ஒயிட் ரன்னிங் ஒயரை வச்சு 4 பூ போடுறோம். இதே மாதிரி சுற்றியும் 6 பக்கமும் போட்டு வரோம். போட்டு வந்து காட்டுறேன் பாருங்கள். ஆறு பக்கமும் போட்டாச்சு. இப்போ அடுத்தது என்ன பண்ணுறீங்கன்னா, அதே வெள்ளை ரன்னிங் ஒயர் வச்சு இப்போ அந்த 4 பூ போட்டிங்க இல்லையா? அந்த 4 பூ மேலேயே திரும்பியும் அதே மாதிரி இப்போ எப்படி போட்டோமோ அதே மாதிரி அந்த ஒயிட் பூ மேலேயே மறுபடியும் போடுறோம். இப்போ ஒயிட் ரன்னிங் ஒயர் எடுத்து மேலிருந்து அளந்துட்டு வந்து
இந்த 4 பூ மேலேயே மறுபடியும் நாம் போடுறோம். கமெண்ட்ஸில் எனக்கு சொல்லுங்கள், நான் என்னென்ன சேஞ்ச் பண்ணிக்கணும், என்னென்ன ஆப் நல்ல ஆப்பாக நம்மளுக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுங்கள். நான் கூட போட்டு கொடுத்துட்ருக்கேன். யாருக்காவது வேணும்னாலும் என்கிட்ட ஆர்டர் பண்ணலாம். என் நம்பரை வந்து கமெண்ட்ஸில் வந்து நான் பின் பண்ணுறேன். இதே மாதிரி சுற்றியும் அதே மாதிரி போட்டு வந்துடுறோம். பாருங்கள், 4 நாளாக போட்டு கட் பண்ணி விட்டு நம்ம சுற்றியும் 6 பூ போட்டு முடிச்சிட்டோம். பாருங்கள், சுற்றியும் பாருங்கள், ரெண்டு தெரியுதுங்களா? நெக்ஸ்ட்டு இப்போ நாம் என்ன பண்ணுறோன்னா, இங்கே பாருங்கள், இப்போ நம்ம 4 ஒயர் போட்டிருக்கோம் இல்லையா? அப்போ பாருங்கள், அந்த சைடில் பாருங்கள் 2 ஒயர் வந்து நம்மளுக்கு நல்லா தெரியும். கிராஸாக தெரியுதுங்களா? ஒயிட் ஒயர் ரெண்டும் மேலே 2 கிராஸாக இருக்குது, கீழே 2 கிராஸாக இருக்குது. இப்போ கீழே இருக்கிற 2 கிராஸையும் நாம் வந்து ஒரு நாட் போட போகிறோம். தெரியுதுங்களா? நல்லா டைட்டாக போடுங்க. பின்னல் மட்டும் லூஸாக பண்ணிங்கன்னா கொஞ்சம் கூட கசகசன்னு இருக்கும். நீட்டாக நல்லா டைட்டாக போட்டிங்கன்னா கூட பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த பக்கம் 2 ஒயரு கிராஸ் ஆகுதுங்களா? இப்போ முதல்ல இந்த 2 ஒயரு நம்ம வந்து நாட் போட்டுக்கிறோம். இந்த 2ஐயும் ஃபஸ்ட்டு நாட் போட்டு அப்புறம் அதை காட்டணும் இல்லைங்களா? அந்த 2ஐயும் நாட் போடணும். இப்போ பாருங்கள், இந்த ஒயர் எடுத்து அதில் வர்ற ஒயரை எடுத்து நம்ம ஒரு நாட் போடுறோம். இப்போ நம்மளுக்கு அந்த இடத்துல 2 நாட் கிடச்சிரும். 2 நாட் கிடச்சிச்சிங்களா? இப்போது கீழே பாருங்கள், அந்த ஒயரும் அந்த சைட்லேருந்து வர ஒயிட் ஒயரும் கிராஸ் ஆகும். அந்த 2 ஒயரை எடுத்து இப்போ நம்ம நாட் போடுறோம். புரியலனாலும் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். என்னைய எப்படி சொல்லித்தரதுங்கிறத நான் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், மேலே 2 ஒயர் கிராஸ் ஆகுது இல்லைங்களா? அதை வந்து நம்ம ஒரு நாட் போடுறோம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு 4 நாட் கிடச்சிருச்சு. சேம் இதே மாதிரி தான் எல்லா பக்கத்தையும் நம்ம போட்டு வரோம். வேணால் இந்த ஸ்டாப் பண்ணிவிட்டு நிறுத்தி பாருங்கள், உங்களுக்கு புரியும். இதே மாதிரி 4 பக்கமும் நம்ம 6 பக்கமும் போட்டு வந்துடுறோம். போட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். நம்ம வீட்டுக்கு தேவையான கூடையை நாமளே போடும்போது அதில் கிடைக்கிற சந்தோஷம் தனி ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னா, இதிலேருந்து எந்த பக்கத்துலேருந்து வேணாலும் நம்ம வந்து ரன்னிங் ஒயர் வச்சு இப்போ நம்ம மேலே கூட வளர்த்த போகிறோம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் உள்ள செருறு அளவுக்கு மட்டும் கொஞ்சமாக ஒயரை மடிச்சுட்டு இப்போ எங்கேருந்து வேணாலும் நம்ம தொடங்கலாம். இப்போ வெள்ளைக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த ப்ளூவிலேருந்து நான் தொடங்குறேன் பாருங்கள். இப்போ நம்ம கொஞ்சம் தான் இந்த இடத்துல மடிச்சிருப்போம், ஏன்னா அந்த மடிச்சிருக்கிற ஒயர் வந்து நம்ம உள்ளே செருவி விட்டுருவோம். இனி சுற்றி அப்படியே நாட் ஒரு ஒயரும் விடாமல் அப்படியே கண்டினியூஸாக நம்ம நாட் போட்டு வந்து இந்த ஒயிட் ஒயர் வரைக்கும் போட்டு முடிச்சுட்டு நான் காட்டுறேன் உங்களுக்கு. எந்த ஒயரையும் விட்டுறக்கூடாது. ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், மை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஏதாவதுன்னா கமெண்ட்ஸில் எனக்கு தெரிவிங்க. நான் என்னை சேஞ்ச் பண்ணிக்க நான் முயற்சிக்கிறேன். எல்லா விதமான கூடையும் நான் போட்டு கொடுத்துட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு எதானாலும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். என் நம்பரை நான் டிபியில் கமெண்ட்ஸில் கொடுக்குறேன். ஃபங்க்ஷன்ஸ்க்கு இந்த கூடை வேணும்னாலும் நாங்கள் பல்காக ஆர்டர் எடுத்து பண்ணி கொடுக்குறோம்.
ஒயர்லேருந்து எல்லாமே நாங்கள் குவாலிட்டியாக போட்டு தான் நாங்கள் பண்ணுறோம். ஆக்சுவலி இது வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க, கூட நல்லா போடுற, தெளிவாக இருக்குது, கூட நல்லா கெட்டியாக நல்லா தெளிவாக இருக்குது, ஸோ நீ நல்லாவே சேல்ஸ் பண்ணலாமே அப்படின்னு சொன்னாங்க. நான் இங்கே எல்லாமே லோக்கலில் நாங்கள் இருக்கிறது காங்கேயம், நாங்கள் லோக்கலில் எல்லாத்துக்குமே போட்டு கொடுத்துட்டு தான் இருந்தேன். இது போக எப்படி வெளியே கொண்டு போகிறதுன்னா, ஒரு யூடியூப் சேனல் இன்ஸ்டாவில் போடு, யூடியூப் சேனலில் போடு அப்படின்னாங்க. ஸோ அதுதான் வீடியோ நாங்கள் போட்டிருக்கோம். எப்படி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோன்னு எதுவுமே தெரியாமல் தான் நாங்கள் ஓப்பன் பண்ணி, சில வீடியோஸ் பார்த்து தான் நான் அக்கௌண்ட்டே ஓப்பன் பண்ணி இப்போ போட்டிருக்கேன். பாருங்கள், இப்போ ஏணிப்படி முடிச்சு வந்துருச்சு. இந்த ஒயிட் வரைக்கும் போட்டு முடிச்சுட்டு வந்துட்டு இப்போ பாருங்கள், ஏணிப்படி முடிச்சு அந்த ஒயரை வந்து நாம் கீழே தள்ளி விட்டு, நம்ம ரன்னிங் ஒயரை வந்து இந்த பக்கம் வச்சு இப்படி உள்ளே விடணும். இப்போ இதில் பாருங்கள், இப்படி உள்ளே இருக்கிற இந்த ஒயர் வந்து மேல் ஒயர் வந்து இப்படி உள்ளே இருக்கும், வெளியே இருக்கும். அதை வந்து இந்த கேப் வழியாக வந்து நம்ம உள்ளே இழுக்கிறோம். இழுத்து மேலே விட்டுட்டு இப்போ பாருங்கள், அந்த ரன்னிங் ஒயர் உள்ளே அமுத்தி பிடிச்சி நாம் இதை வந்து நம்ம எப்படி லூஸ் பண்ணுமோ அதை வந்து அப்படியே டைட் பண்ணுறோம். இந்த பக்கம் ரன்னிங் ஒயர் உள்ளே இருக்குது, அதை அப்படியே உள்ளே இழுத்து விட்டிங்கன்னா டைட் ஆயிரும். அவ்வளோதான், எடி நாட் முடிச்சு போட்டாச்சு. இப்போ உள்ளே பாருங்கள், அந்த சின்ன ஒயர் ஆரம்பித்தோம் இல்லைங்களா, அது உள்ளே தான் இருக்கும். அது அப்படியே 4 ஒயருக்கு வந்து உள்ளே செருவி விட்ருங்க. அது செருவாமல் விட்டுறாதீங்க, கட் பண்ணிடாதீங்க. அந்த ஒயர் கண்டிப்பாக ஒரு 5 ஒயர்லையாவது நம்ம செருவி விடணும். இப்போ பாருங்கள், ரன்னிங் ஒயர் நம்மளுக்கு உள்ளே இருக்குது. ஏன்னா நம்ம ஏணிப்படி முடிச்சு போட்டு உள்ளே இருக்குது இல்லைங்களா. இப்போ அது உள்ளே இருந்து நம்ம போட்ட பூவிலிருந்து நெக்ஸ்ட்டு பூ, முதல்ல நம்ம ஆரம்பித்த பூ இவத்திக்கு, அதில் தான் ஏணிப்படி முடிச்சு உள்ளே போட்டு நம்ம ஒயரை வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணிட்டோம். இப்போது அப்படியே அடுத்த பூக்கு அதை கொண்டு வந்து நெக்ஸ்ட்டு பூ நம்ம ஆரம்பிக்கிறோம். இப்போ 2வது லைன் நம்ம ஆரம்பிச்சிட்டோம். இதே மாதிரி தொடர்ச்சியாக உங்களுக்கு ஒயர் வந்து நம்ம 3.5 அடி வெட்டினோம் இல்லைங்களா, அதுக்கு வந்து கரெக்டாக வந்து ஒரு 6 லைன் 7 லைன் வரும். உங்களுக்கு 6 லைன் 7 லைன் போடலாம், தாராளமாக 10 போடலாம். இன்னும் கொஞ்சம் பெருசாக வேணும்னா நீங்கள் 3 அடிங்கிறத வந்து நீங்கள் 4 அடியே எடுத்துக்கலாம். எடுத்து நீங்கள் போடலாம். ஒரு 5 லைன் இல்லை 6 லைன் 7 லைன் எப்படி வேணால் போடலாம், உங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்குங்க. இந்த 3.5 அடிக்கு வந்து 6 லைன் வரும். 6 லைன் போட்டுட்டு நான் காட்டுறேன் பாருங்கள். 6 லைன் போட்டு முடிச்சுட்டு இப்போ ஏணிப்படி முடிச்சு போட்டு நம்ம கூடைய ஃபினிஷ் பண்ண போகிறோம். இப்போ ஏணிப்படி முடிச்சு போட்டு, ஏணிப்படி முடிச்சு வந்து உள்ளே இருக்குது, ரன்னிங் ஒயர் வந்து உள்ளே இருக்குது. இப்போ ரன்னிங் ஒயரும் நம்மளுக்கு தேவையில்லை, அதை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். அந்த ஒயரை நீங்கள் ஃபுல்லாக கட் பண்ணிடாதீங்க, தயவு செஞ்சு அதையை வந்து ஒரு 5 6 7 பூக்காவது நாம் வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணிடணும். நீங்கள் வந்து கூடையை வந்து இப்படியே போட்டாலும் சரி, இல்லை திருப்பி போட்டாலும் சரி. இப்போ பாருங்கள், அது 5 பூக்கு நம்ம உள்ள செருவி விட்டுட்டு அடுத்து வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த மீதி இருக்கிற ஒயரை வந்து 2வது பூ, ஃபஸ்ட்டு பூ இருக்குது இல்லைங்களா, அதிலிருந்து 2வது பூவில் உள்ளே வந்து நாம் உள்ளே விடுறோம். எல்லா ஒயரையும் அதே மாதிரி 2வது லைனில் நாம் இது பண்ணிக்கிறோம். இப்படி போடுறதுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக கஷ்டமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கூடையை வந்து நீங்கள் தாராளமாக திருப்பிக்கலாம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்.
இப்போ பாருங்கள் கூடையை திருப்பிட்டே நான் காட்டுறேன். பார்த்திங்களா, 2வது நாட்டில் நம்ம உள்ள இது பண்ணிகிட்ருக்கோம் பார்த்திங்களா. இதே மாதிரி எல்லா ஒயரையும் உள்ள 2வது லைனில் விட்டுருங்க. விட்டு இப்படி இழுத்திங்கன்னா அது கூட வந்து அமர்ந்துக்கும், மேல் வந்து குத்தாது, அமர்ந்துக்கும். நவராத்திரிக்காக நமக்கு கொடுக்குற இந்த பூ கூட வந்து நான் ஆர்டர் எடுத்து பண்ணிட்டு தான் இருக்கேங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பல்க் ஆர்டர்னாலும் எங்கள்கிட்ட கொடுக்கலாம், நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். எப்போ கூட கேட்டாலும் எல்லா விதமான கூட, டேப் கூட, எல்லா விதமான கூட, அருங்கோண கூட, எல்லாமே என்ன கூட உங்களுக்கு வேணுமோ கஸ்டமைஸ் கலரில் நாங்கள் பண்ணித்தர்றோம். பாருங்கள், இப்படி இழுத்து விட்றணும். இழுத்திங்கன்னா அந்த மேல் பின்னலானது நல்லா உள்ளே உட்காந்துக்கும், கூட மேலே பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இப்போ எல்லா ஒயரும் நான் 5 பூக்கு செருவி கட் பண்ணிட்டேன். கட் பண்ணிவிட்டு இப்போ கூடி நாம் திருப்பிக்கிறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கூடை ஃபினிஷ் எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்கிறீங்க, கண்டிப்பாக லைக் பண்ணுறீங்க, சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி இருக்குது, பிடிச்சிருக்கா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இதே மாதிரி போடணும், கண்டிப்பாக கூட உங்கள் வீட்டில். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.